தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 67 முதல் 79 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 68வது வாக்கியம், இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்து அருளினார். தேடி வந்து விடுவித்து அருளினார் என்று சொல்லும் பொழுது தெய்வம் தேடி வந்து என்னை விடுவிக்கின்றார். இது அவர் பல விதத்தில் என்னை தேடி வருகின்றார். நான் தான் அது உணராமல் இருக்கின்றேன். அப்போ இறைவன் தேடி வருவது திருப்பலி வழியாக இதோ என்னோட உடனிருப்பை இறைவன் விரும்புகின்றார். பாவசங்கத்தின் வழியாக என்னை மன்னிக்க தெய்வம் தேடி வருகின்றார், காத்து கொண்டிருக்கின்றார். பிறரன்பை மையப்படுத்தியவன் வழியாக இதோ தெய்வம் எனக்கு உதவி செய்ய தேடி வருகின்றார், அல்லது என்னோட உதவிக்காக என்னை தேடி வருகின்றார். அப்போ அந்த தேடி வருகிற தெய்வத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்கின்றேன்? அந்நியரை வரவேற்பதன் வழியாக இதோ என் தெய்வத்தை நான் வரவேற்கின்றேன். ஏழைகளுக்கு நான் கொடுப்பதன் வழியாக என் தெய்வத்துக்கு நான் கொடுக்கின்றேன். அப்படி என்றால் பிறரன்பை மையப்படுத்தி நான் வாழ்கிற சமயத்தில் நிச்சயமாக இதோ என் தெய்வத்தை என்னால் கண்டுகொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, அது எங்கே ஆரம்பிக்கப்பட வேண்டும்? குடும்பத்தில், நம்முடைய குடும்பத்தில். என் கண்முன்னே என் தாய், என் தந்தை, என் சகோதரன், என் சகோதரி, இவர்களுக்கு நான் உதவி செய்கிறேன் என்றால் இவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவருடைய வேதனையில் பங்கு பெற்றுக்கொண்டு அவருடைய வேதனையில் பங்கு பெற்று அவருக்கு ஆறுதல் நான் கொடுக்கிற சமயத்தில் என் தெய்வத்தை என்னால் அங்கே காண முடியும். இதை என் தெய்வத்தை அன்பை என்னால் உணர முடியும். ஆக இறைசல் மன்றாடுவோம், தெய்வமே இதை தேடி வருகிற நீர் அவன் முன்னே நான் கண்டுபிடிக்க வேண்டும், எனக்கு சக்தியை தாறுபாண்டவர்கள் சொல்லிக்கொண்டு பிறரன்பை மையப்படுத்தி வாழக்கூடிய வரத்துக்காக நாம் மன்றாடுவோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.